Hi friends, welcome to our channel My Civil School. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஏர்போர்ட் இன்ஜினியரிங்கோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம ஏர்போர்ட் பிளானிங், சோனிங் லாஸ் அண்ட் பேசிக் ரன்வே லென்த் கால்குலேட் பண்ணுறது பற்றி பார்த்தோம். நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்ட் 1 வீடியோவில் ரன்வேயோட பேசிக் லென்த்தை கால்குலேட் பண்ணுற பற்றி பார்த்தோம். அதோட கரெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதில் கரெக்டட் ரன்வே லென்த் கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பார்க்கலாம். ப்ராப்ளம்: The length of runway under standard conditions is 1620 meter. The airport site has an elevation of 270 meter. Its reference temperature is 32.9 degrees centigrade. If runway is to be constructed with an effective gradient of 0.2%, determine the corrected runway length. So first, correction for elevation. நம்மளுக்கு பேசிக் ரன்வே லென்த் கொடுத்துருக்காங்க 1620 மீட்டர். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கரெக்ஷன் ஃபார் எலிவேஷன் வந்து ஃபார் எவ்ரி 300 meter rise in elevation, the basic runway length should be increased at the rate of 7%. So, இதில் 7% divided by 300 into 1620 into given elevation 270 meter. So, இதை calculate பண்ணோம்னா நம்மளுக்கு 102 meter கிடைக்கும். Therefore, corrected length is basic runway length கூட increase தான் பண்ணணும். Therefore, 1620 plus 102 is equal to 1722 meter. Next, correction for temperature. So, நமக்கு தந்திருக்க reference temperature 32.9 degree centigrade. So, standard atmospheric temperature எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 15.5 degree centigrade. So, அதை நம்ம 15 degree centigrade எடுத்துக்கலாம். So, தந்திருக்க elevationல temperature gradient எவ்வளவு அப்படின்றத calculate பண்ணணும். Therefore, 15 degree minus 0.0065 degree centigrade into 270. So, இதோட value பார்த்தீங்கன்னா 13.2 degree centigrade. Therefore, rise of temperature is equal to 32.9 minus 13.2, that is 19.7 degree centigrade. So, correction for temperature in for every 1 degree rise in reference temperature, the basic runway length should be increased at the rate of 1%. Therefore, correction பார்த்தீங்கன்னா 1% into 19.7 degree centigrade into ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா எலிவேஷனுக்கான பேசிக் ரன்வே லென்த். ஸோ அந்த கரெக்டட் லென்த் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணோம். ஸோ 1722 மீட்டர். ஸோ இதோட கரெக்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 340 மீட்டர். இதுலையும் கரெக்டட் லென்த்தை நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ணணும் இல்லையா. Therefore, 1722 plus 340 is equal to 2062 meter. Therefore, check for total correction. நம்ம எலிவேஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும் சேர்த்து பண்ணக்கூடிய கரெக்ஷன் 35% விட எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு ஐசிஏஓ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் கரெக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 2062 மைனஸ் கிவன் பேசிக் ரன்வே லென்த் 1620 டிவைடட் பை 1620 into 100. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 27.3% வருது. 35% விட எக்ஸீட் ஆகலை. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் கரெக்ஷன் ஃபார் கிரேடியன். தந்திருக்க கிரேடியன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இஃபெக்டிவ் கிரேடியன் 0.2 தந்திருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம கரெக்ஷன் ஃபார் கிரேடியனில் என்ன பார்த்தோம், 20% நம்ம பேசிக் ரன்வே லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. Therefore, 20 divided by 100 into 0.2 into 2062 is equal to 82.48 meter. Therefore, corrected length 2062 plus 82.48, that is 2144.48 meter. Therefore, total corrected runway length is equal to, இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம பாயிண்ட் வைஸில் ரன்வே ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படி தானே. ஸோ அப் டு 10 டெசிமல் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். Therefore, total corrected runway length 2150 meter. ஸோ பேசிக் ரன்வே லென்த்தில் இருந்து 3 கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு டோட்டல் கரெக்டட் ரன்வே லென்த்தை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டெர்மினல் பில்டிங் பற்றி பார்க்கலாம். An airport terminal is a building at an airport where passengers are able to get on and off aircraft. It is used for passengers, airline and administration facilities. ஏர்போர்ட்டில் பேசஞ்சர், ஏர்லைன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டிஸுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க பில்டிங்கை தான் நம்ம டெர்மினல் பில்டிங்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா, பேசஞ்சர்ஸ் அண்ட் பேக்கேஜ் ஹேண்ட்லிங் கவுண்டர்ஸ் ஃபார் புக்கிங், baggage claim section, enquiry counter,
waiting hall, toilet facilities, restaurants and bars, general store and gift shops, first aid room, weather bureau, custom control, passport and health control, first aid room, control tower. நம்ம டெர்மினல் பில்டிங்கோட லேஅவுட்டை டிசைட் பண்ணுறப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும்னா, passenger walking distance should not be more than 300 meter from surface transportation to their boarding in the aircraft. ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸில் இருந்து போர்டிங் வரைக்குமான பேசஞ்சர் வாக்கிங் டிஸ்டன்ஸ் should not be more than 300 meter. Next, passengers should be able to check in without waiting. The maximum check-in time should not exceed 3 minutes. இப்போ நம்ம ஆப்ரான் பற்றி பார்க்கலாம். இந்த பிக்சரில் பாருங்கள், ஏர்க்ராஃப்டை பில்டிங் பக்கத்தில் பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் பண்ணியிருக்கிற பேவ்டு ஏரியாவை தான் நம்ம ஆப்ரான்னு சொல்கிறோம். ஆப்ரான் இஸ் அ பேவ்டு ஏரியா ஃபார் பார்க்கிங் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸ், loading and unloading of passenger and cargo. It is usually located close to the terminal building or hangars. Terminal building முன்னாடி passenger and cargo loading and unloadingக்காக ஏர்க்ராஃப்டை பார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பேவ்டு ஏரியாவை தான் நம்ம ஆப்ரான்னு சொல்கிறோம். The size of apron depends on size of loading area required for each type of aircraft. This area is called gate position. So size of apron வந்து size of loading ஏரியாவை டெபெண்டாக இருக்கும். In case of passenger aircraftனா passenger and baggages loading and unloadingக்கு தேவையான ஏரியாவை பொறுத்து size of apron டிசைன் பண்ணணும். For aircrafts carrying heavy cargoக்கு larger area of apron ப்ரொவைட் பண்ணணும். Next, number of gate position and then aircraft parking system. ஸோ இந்த 3 கேட்டகரிஸை பொறுத்து தான் சைஸ் ஆஃப் ஆப்ரானை நம்ம டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் கேட் பொசிஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் ரன்வே டிவைடட் பை 60 into 2 into ஆவரேஜ் கேட் ஆக்குபென்சி டைம். இதில் 60ன்றது கெப்பாசிட்டி ஆஃப் ரன்வே பெர் ஹவர், ஒரு ஹவருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டின்றதை டிட்டர்மைன் பண்ணுறது. 2ன்றது ஏர்க்ராஃப்ட் மூமெண்ட்ஸ், ஸோ போத் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் மூமெண்ட், இதை கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம 2ன்னு போட்டிருக்கோம். ஆவரேஜ் கேட் ஆக்குபென்சி டைம் ஸ்மாலர் ஏர்க்ராஃப்டாக இருந்தால் 10 minutes, பிக்கர் ஏர்க்ராஃப்டாக இருந்தால் 60 minutes. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரன்வே ப்ராப்ளம், டெர்மினல் பில்டிங் அண்ட் ஆப்ரான் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட், சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் ஏர்போர்ட்டோட முக்கியமான காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.